சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். நீத்துவ பத்தி தப்பா பேசினதுனால ஸ்ருதியோட அப்பா அம்மாவ பார்த்து மீட் பண்ணி பேச போறாங்க ரவி. அங்க போயிட்டு எதுக்காக நீத்துவ இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க? அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்காக இந்த மாதிரி சீப்பா என்னையும் அவங்களையும் சேர்த்து வச்சு பேசுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க போயிட்டு. இங்க பாருங்க மோனே, நீங்க அவங்களோட இருக்கிறது எங்களுக்கு தப்பா தான் தெரியுது. நீங்க என் பொண்ணோட சந்தோஷமா நீங்க இருந்து நான் பார்த்ததே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா அப்பா சொல்றாங்க. அத கேட்ட ரவி, நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். நீங்க பேசுறதும், நடந்துக்கிறதும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாரி நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. அதுக்குள்ளேயே ஸ்ருதியோட அம்மா, அப்பா ஸ்ருதிக்கு கால் பண்ணி மாப்பிள்ளை எங்ககிட்ட சண்டை போட்டாருன்னு சொல்லிட்டு வேற மாரி சொல்லி விட்டுர்றாங்க. ரவி வீட்டுக்கு வந்ததுமே ஸ்ருதி ரவி கிட்ட போயிட்டு கோவப்படுறாங்க. எதுக்காக என் அம்மா, அப்பா கிட்ட போயிட்டு சண்டை போட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு ரவி சொல்கிறாங்க, உங்கள் மம்மி சொன்னது எல்லாமே பொய். நான் அந்த மாதிரி அங்கே ஒன்றும் எதுவுமே நடக்கலை. அவங்க நீத்துவை தப்பாக பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ, நீத்துவை தப்பாக பேசினதுக்கு உனக்கு கோவம் வருதா? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. நீ முழுசாக என்ன விஷயம்னு கேட்காம நீ பேசாத ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. சரி சொல்லுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க ரவி, நீத்துவையும் என்னையும் வச்சு ரொம்பவே தப்பாக பேசியிருக்காங்க உங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. நடந்த விஷயத்த சொன்னதை கேட்டதுமே ஸ்ருதிக்கு ரொம்பவே கோவம் வருது. ஸ்ருதி ரவி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என் அப்பா அம்மா பேசுனதுக்கு மன்னிச்சிடு ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரோமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.